ஹலோ வீவர்ஸ், அது மார்ச் 19, 1994 ராணிப்பேட்டை அரக்கோணம் பகுதியில தன் மனைவி ஜெயஸ்ரீ கூட வாழ்ந்துட்டு வர சௌத்ரி அன்னைக்கு ஈவினிங் போல வீட்டுல இருந்த ஹால்ல டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில இருந்து சௌத்ரியை கூப்பிட்ட மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. கூப்பிடுறது யாரா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில போய் பாக்குறப்போ அவருக்கு தெரிஞ்ச நண்பர் வந்ததால அவரை கூப்பிட்டு காத்தோட்டமா உட்காந்து பேசலாம்னு வீட்டுக்கு வெளியில இருந்த வராண்டாவிலே உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்த தன் மனைவியை கூப்பிட்டு இவருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வர சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பேச ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷம் மேல ஆகியும் ஜெயஸ்ரீ வீட்டுக்குள்ள இருந்து வராதால அப்பப்போ வாசல் பக்கமா எட்டி பார்த்துக்கிட்டு அவங்க வராங்களான்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து ஜெயஸ்ரீயோட அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. இதை வீட்டுக்கு வெளியில இருந்து கேட்டுட்டு இருந்த இவங்க 2 பேரும் பதறி அடிச்சு உள்ள போய் பாக்குறப்போ ஜெயஸ்ரீயோட உடம்பு முழுக்க தீ பரவி இருந்திருக்கு. இதை பார்த்த சௌத்ரி மற்றும் அவரோட நண்பர் 2 பேரும் தீயை அணைக்க ட்ரை பண்ணப்போ இவங்களை கிட்ட நெருங்க விடாத அளவுக்கு அந்த நெருப்பு வீடு முழுக்க இன்னும் சில இடத்துல பரவி இருந்திருக்கு. இவங்களோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் ஓடியாந்து இவங்களுக்கு நெருப்பு அணைக்க உதவி பண்ணி கொஞ்ச நேரத்துல தீயை அணைச்சிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஜெயஸ்ரீ தீயில கருகி பரிதாபமா துடிச்சு இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து கதறி அழுத சௌத்ரி நடந்த சம்பவத்தை பத்தி அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ண போயிருக்காரு. இவரோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்ட போலீஸ் முதற்கட்ட விசாரணையில ஜெயஸ்ரீ மன அழுத்தத்துல இருந்ததால கெரோசினை ஊத்தி தனக்குத்தானே தீய வச்சுக்கிட்டாங்கன்னு தெரிய வருது. இதனால இந்த கேஸ சூசைட்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதே சமயம் இறந்து போனதுக்கு காரணம் தெரிஞ்சாலும் எப்பவுமே போலீஸ் இறந்தவங்களை அட்டாப்சி பண்றது ஒரு வழக்கமான ஒண்ணுதான். அந்த வகையில ஜெயஸ்ரீயோட இறந்த உடலை பக்கத்துல இருந்த ஜிஹெச்க்கு போஸ்ட்மார்டம் பண்றதாக அனுப்பி வைக்கிறாங்க. அதோட ரிசல்ட் வரதுக்குள்ள சௌத்ரி ஜெயஸ்ரீ செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை முறைப்படி செஞ்சு முடிக்கிறார். அடுத்த 10 நாள்ல ஜெயஸ்ரீயோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் போலீஸ்க்கு கிடைக்குது. இதை கையில வாங்கின போலீஸ் ரிசல்ட் தான் ஏற்கனவே தெரியுமேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பேப்பரை பிரிச்சு மேல இருந்து கீழே படிக்கிறப்போ பாதியிலேயே அவரோட 2 கண்ணும் விரிஞ்சு இன்னும் போக்கஸ் பண்றாரு. அதுக்கு காரணம் அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் அதுல இல்லாததுதான். நாம சரியான ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கோமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ரிப்போர்ட்ல இருந்தது ஜெயஸ்ரீ இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தீயில கருகி இருக்காங்க. இது போக இவங்க தலையில பெரிய காயம் இருக்கிறதையும் யாரோ இவங்க தலையில பலமா தாக்குனதுனால ரத்த கசிவு ஏற்பட்டு இதனாலதான் இவங்க இறந்து போயிருக்காங்கன்னு இருந்திருக்கு. அப்படி அன்னைக்கு ஜெயஸ்ரீக்கு என்ன நடந்துச்சு, இது தற்கொலை இல்ல கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணி இதுல சம்பந்தப்பட்ட கிரிமினலை தேடின போலீஸ் 31 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ்ல இருந்த சேலஞ்சஸ் எதனால போலீஸ்க்கு இத்தனை வருஷம் கிரிமினல் கண்டுபிடிக்க தேவைப்பட்டுச்சுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ் அடுத்த நிமிஷமே விசாரணையை துரிதப்படுத்துறாங்க. இதுல சம்பவத்தை அன்னைக்கு வீட்டுல இருந்த சௌத்ரி கிட்ட யாரெல்லாம் இன்னைக்கு வீட்டுல இருந்தீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு பின்வாசல் வழி ஏதாச்சும் இருக்கான்னு சம்பவம் நடந்த வீட்டை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ இவரும் இவரோட நண்பர் தவிர வேற யாரும் வரலன்றது தெரிய வருது. அது போக இன்னும் சில கேள்விக்கு பதில் சொன்ன சௌத்ரி அது முன்னுக்கு பின் முரண்பாடா இருந்திருக்கு. அதே சமயம் இந்த இன்சிடென்ட் கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால சௌத்ரி மேல இருந்த சந்தேகத்துல மார்ச் 31 அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க ஸ்டைல்ல விசாரணை பண்ணப்போ அதை தாக்கு பிடிக்க முடியாம அடுத்த நிமிஷமே நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்ட சௌத்ரி மற்றும் அவரோட மனைவி 21 வயது ஜெயஸ்ரீ சௌத்ரி அரக்கோணத்துல இருக்கிற நேவி ட்ரைனிங் ஸ்கூல்ல ட்ரைனிங் ஆபீசரா இருந்திருக்காரு. இவங்க தங்குறதுக்காக அதே பகுதியில இருந்த ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்து டெய்லியும் ஆபீஸ் போயிட்டு வந்திருக்காரு. இப்படியா சில வருஷங்கள் போயிட்டு இருந்தப்போ இவங்களுக்குள்ள இருந்த சில கருத்து வேறுபாடால வீட்டுல சண்டை வர்றது வழக்கமான ஒண்ணா இருந்திருக்கு. டெய்லி சௌத்ரி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏன்டா வீட்டுக்கு வரன்ற மாதிரியான மன உளைச்சல் இருந்திருக்கான். இப்படி தினம் பிடிக்காத கூட வாழ்க்கையை வாழ்றதை விட ஒரேடியா ஜெயஸ்ரீயை கொலை செய்யலாம்னு ஒரு நாள் முடிவு பண்ணியிருக்கான். ஆனா அது கொலை மாதிரி இருக்கக்கூடாது, சூசைட் இல்ல ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும்னு பல நாளா யோசிச்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஐடியாவும் அவனுக்கு வராம இருந்திருக்கு. அப்பதான் தான் கூட வேலை பார்க்கிற பாஸ்கர் ஜோதின்ற நண்பர்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கான். சௌத்ரி ஆபீஸ்ல பாஸ்கர் ஜோதியை மீட் பண்ணும் போதெல்லாம் வீட்டுல நடக்கிற பிரச்சனை பத்தி ஏற்கனவே பல முறை ஷேர் பண்ணி இருந்ததால இவரும் சௌத்ரியோட நிலைமையை புரிஞ்சிருந்திருக்காரு. இப்படியா இவங்க பேசிட்டு இருக்கும்போது சரியான சந்தர்ப்பத்துல அவனோட கொடூர எண்ணத்தை பத்தி பாஸ்கர் கிட்ட சொல்லியிருக்கான். இதை கேட்ட பாஸ்கருக்கு தூக்கி வாரி போற மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்தாலும் சௌத்ரி பணம் தரதா சொன்னதுனால பாஸ்கர் ஜோதியும் ஒத்துக்கிட்டு 30,000 ரூபாய் பணமும் வாங்கியிருக்கான். இப்போ பாஸ்கரோட ஐடியாவை கேட்ட சௌத்ரி இதை ஒருத்தரால செய்ய முடியாது, நீயும் கூட வரியான்னு கேட்டிருக்கான். அதுக்கு பாஸ்கர் இன்னும் கொஞ்சம் செலவாகும்,
சரி இப்போதைக்கு இது பரவாயில்ல, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு அவனும் அதுக்கு சம்மதிச்சிருக்கான். இப்போ இவங்க பிளான் படி மார்ச் 19 அன்னைக்கு ஜெயஸ்ரீ மற்றும் சௌத்ரி வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில வந்த பாஸ்கரை உள்ள வர சொல்லி அவனை வீட்டுக்குள்ள கூட்டு போயிருக்கான் சௌத்ரி. அப்போ வீட்டோட ஹால்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்த ஜெயஸ்ரீ கிட்ட இவருக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வர சொன்னதும் கிச்சனுக்குள்ள போன ஜெயஸ்ரீய பின்னாடியே நைஸா போன பாஸ்கர் ஜோதி ஜெயஸ்ரீ பார்க்காத நேரத்துல அவன் கையில இருந்த சுத்தியால அவங்க தலையில ஓங்கி அடிச்சிருக்கான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெயஸ்ரீ அங்கேயே மயங்கி விழுந்து அடுத்த சில நிமிஷத்துல ரத்த வெள்ளத்துல துடிச்சு இறந்து போயிடுறாங்க. இப்போ இதை உறுதிப்படுத்திக்கிட்ட சௌத்ரி மற்றும் பாஸ்கர் இவங்க 2 பேரும் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கெரோசினை ஜெயஸ்ரீயோட இறந்த உடம்பு மேல ஊத்திட்டு தீய வச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. வீட்டுல இன்னும் சில இடத்துல தீ பரவனதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு இது தற்கொலைன்னு நம்ப வைக்கிறதுக்காக வெளியில் நின்று கத்தி சத்தம் போட்டுக்கிட்டே தீ அணைக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதே சமயம் நடந்த சம்பவத்தை பத்தி நம்மளவே போலீஸ்க்கு தெரியப்படுத்திட்டா போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வராதுன்னு அவனவே வாண்டடா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஆரம்பத்துல இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க நினைச்ச மாதிரியே இவங்களும் அது சூசைட் தான் நினைச்சிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்த்ததும் இன்வெஸ்டிகேஷனை வேற ஒரு ஆங்கிள் பண்ணப்போ அது கொலைன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல A1 அக்யூஸ்டான சௌத்ரியை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணதுனால A2 அக்யூஸ்டான பாஸ்கர் ஜோதியை தேடும் போதுதான் இன்னும் சில உண்மைகள் வெளியே வருது. அது ஜெயஸ்ரீயை கொலை செய்யறதுக்காக 30,000 ரூபாய் பணம் வாங்கினது மட்டும் இல்லாம சில மாசத்துக்கு முன்னாடியே சௌத்ரி மூலமா கொச்சியில இருக்கிற ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கி போயிருக்கான். இதனால சம்பவம் நடந்த அடுத்த 5 நாள்ல பாஸ்கர் கொச்சிக்கு தப்பிச்சு போனதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சி இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் பாஸ்கரை தேடி கொச்சிக்கு போனப்போ இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த கேள்விப்படுறாங்க. அது பாஸ்கர் ஜோதி கொச்சின் வந்த கொஞ்ச நாள்லயே சொந்த ஊரான அஸ்ஸாம்ல இருக்கிற ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனதா தெரிய வருது. சரி இவங்க சொல்ற அஸ்ஸாம் ஆபீஸ்க்கு போனா பாஸ்கரை கையும் களமா பிடிச்சிடலாம்னு அந்த ஸ்பெஷல் டீம் அஸ்ஸாம்ல இருந்த ஆபீஸ்க்கு போனப்போ அங்க இருந்த ஆபீசர்ஸ் பாஸ்கர் இங்க ஜாயின் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் பாஸ்கர் இந்தியாவில இருக்கிற வேற ஏதாச்சும் பிரான்ச்ல ஜாயின் பண்ணி சந்தேகப்பட்டு பாஸ்கர் செஞ்ச கொலையை பத்தி சொல்லி இவனை தேடிட்டு இருக்கிறதாவும் இவனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சா இமிடியேட்டா போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும்னு இந்தியாவில இருக்கிற எல்லா நேவி ஆபீஸ்க்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு டீம் பல இடத்துல தேடியும் இவனை பத்தி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போகுது. இப்படியா இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நாட்கள் வருஷங்களா போயிட்டு இருக்கும்போது போலீஸ்க்கு அடுத்தடுத்த கேஸ் வரவே இந்த கேஸ் கிடப்புல போட வேண்டியதா இருந்திருக்கு. இதுக்கிடையில ராணிப்பேட்டை செஷன் கோர்ட்ல இந்த கேஸ் ட்ரையல் போயிட்டு இருக்கும்போது A1 அக்யூஸ்டான சௌத்ரிக்கு 2005 ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கி தண்டனை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதே சமயம் பாஸ்கர் ஜோதியை பத்தி எந்த ஒரு அப்டேட் இல்லாம 31 வருஷமா இருந்தப்போ அப்பதான் 2025 ஜனவரி மாசத்துல ராணிப்பேட்டை டிஎஸ்பியா சார்ஜ் எடுத்துக்கிட்ட திரு ஜாஃபர் சித்திக் பெண்டிங்ல இருக்கிற கேஸ் ஃபைல்ஸ் எடுத்து பாக்குறப்போ அதுல ஜெயஸ்ரீ கொலையில பாஸ்கர் ஜோதி அப்ஸ்காண்ட் ஆனதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஒரு கொலையை செஞ்சுட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம்னு இதுக்காக மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் டீம்ல SP திரு விவேகானந்த சுக்லா, இன்ஸ்பெக்டர் திரு குருநாதன் மற்றும் SI நாராயணசாமின்னு இன்னும் பலர் இருந்திருக்காங்க. இப்போ இந்த டீம் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே பாஸ்கர் ஜோதியை பத்தின டீட்டெயில் வச்சுக்கிட்டு மும்பைல இருக்கிற நேவி ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணி பாஸ்கரோட பூர்வீகம் அவனோட பேரண்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணப்போ அது அஸ்ஸாம்ல திப்ருக்கர் டிஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் ஒருவேளை இதே டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஏதாச்சும் ஊர்ல பாஸ்கர் இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு அஸ்ஸாம் போலீஸோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த மொத்த ஓட்டர் லிஸ்டையும் எடுத்து பாக்குறப்போ அது 15 இருந்து 20 லட்சம் பேர்கிட்ட இருந்திருக்கு. இதுல இருந்து ஃபேமிலி நேம், ஜெண்டர், பாஸ்கர் ஜோதின்னு ஃபில்டர் பண்ணப்போ அது 1500 பேர்கிட்ட ஃபைனல் லிஸ்டா காட்டியிருக்கு. இதுல யாரோ ஒரு நபர் நம்ம தேடிட்டு இருக்கிற பாஸ்கரா இருக்கலாம்னு சந்தேகப்பட்ட போலீஸ் 31 வருஷத்துக்கு முன்னாடி 25 வயதான பாஸ்கர் ஜோதியோட போட்டோவை AI டெக்னாலஜி மூலமா இப்ப எப்படி இருப்பான்னு ஸ்கெட்ச் பண்றாங்க. இந்த போட்டோவை ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி எடுத்த 1500 பேர் இருக்கிற போட்டோ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திப்ருக்கர் டிஸ்ட்ரிக்ட் ஷபுவான்ற வில்லேஜ்ல அவன் இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அவனை பத்தி விசாரிக்கும் போது அதே பகுதியில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல டியூஷன் மாஸ்டரா இருக்கான்றது தெரிஞ்சு அவனை அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்ச கொலையை மறந்து இப்ப வரைக்கும் எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னு புரியாம இருந்த பாஸ்கருக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரிய ஆரம்பிக்குது. இப்படி இந்த கேஸ்ல இவனை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக போலீஸ்க்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிருக்கு. அஸ்ஸாம்ல அரெஸ்ட் பண்ண பாஸ்கர் அந்த ஸ்டேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராப்பரா டிரான்சிட் வாரண்ட் வாங்கி அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி பண்றப்போ 31 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயஸ்ரீ கொலை செஞ்சது நான் தான், அதுக்காக 30,000 ரூபாய் பணமும் சௌத்ரி கிட்ட வாங்கினதாகவும் கன்ஃபஸ் பண்றோம். அது போக ஜெயஸ்ரீ கொலை செய்யப்பட்டுதான் இறந்திருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சதுனால கண்டிப்பா போலீஸ் நம்மளை தேடுவாங்கன்னு அவங்கள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொச்சியில வேலை பார்த்துட்டு வந்த பாஸ்கர்
டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அஸ்ஸாம்ல இருக்கிற ஆபீஸ்க்கு போயிட்டு வேலையில சேராம திப்ருக்கர் பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல 31 வருஷமா டியூஷன் மாஸ்டரா வேலையில சேர்ந்திருக்கான்றதையும் சொல்லியிருக்கான். அதே போல அவன் தங்கி இருந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊர்ல போய் வாழ ஆரம்பிச்சிருக்கான். இப்படியா இந்த கொலையில இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவன் கன்ஃபஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராணிப்பேட்டை செஷன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி வேலூர் ஜெயில போடுறாங்க. இந்த கேஸ்ல சௌத்ரி தன்னை நம்பி வந்த பொண்ணு கூட வாழ பிடிக்கலன்னா அமைதியா விலகி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க கொலை செய்யணும்னு நினைச்ச கொடூர புத்தியால இன்னைக்கு ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான். அதே சமயம் இவனுக்கு கூட இருந்து சதித்திட்டம் போட்டு கொடுத்த பாஸ்கர் நாம இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட பாஸ்கர் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், இதுல இருந்து தப்பிக்க கூடாதுன்னு அவனை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் காட்டின தமிழ்நாட்டு போலீஸ்க்கு ராயல் சல்யூட் கொடுக்கலாம். அடுத்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் கிரைம் கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.